ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எஸ்எம் சிறப்பு தமிழ் புக் இந்த புக்கை பற்றின முக்கியமான அப்டேட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த புக்குக்கான அப்டேஷன் வந்து ஏப்ரல் 4ஆம் தேதி இந்த புக்குக்கான ப்ரீ புக்கிங் அப்டேஷன் நம்ம சேனலில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். இந்த புக்கை வந்து பிரிண்டிங்க்கு கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ப்ரீ புக்கிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போலேருந்து ப்ரீ புக்கிங் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் புக் பிரிண்டிங் முடிச்சு வந்தோடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து அனுப்பிடுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அந்த ப்ரீ புக்கிங் ஆஃபர் ப்ரைஸாகவும் 600 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்து ப்ரீ புக்கிங் பண்ணியிருந்தீங்க. இப்போ நம்ம ஏப்ரல் 4ஆம் தேதி ஆர்டர் பண்ணியிருந்தோம் மென்ஷன் பண்ணியிருந்தோம். இப்போ வரைக்கும் ஏப்ரல் 19 இப்போ வரைக்கும் 2300 ஆர்டர்ஸ்க்கு மேலே வந்திருக்கு. 2000+ ஆர்டர்ஸ் இருக்குது. அதில் நிறைய பேர் 2 புக்கு 3 புக்கு 4 புக்கு 5 புக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பண்ணியிருக்கீங்க. அண்ட் மற்ற புக்ஸ் கூடயும் எஸ்எம் தமிழ் அந்த மாதிரி நிறைய மற்ற புக்ஸ் ஜிஎஸ் ஒன்லைனர் அந்த மாதிரி புக்ஸ் கூடயும் ஆர்டர் பண்ணவங்க எல்லாருக்குமே ஒரே ட்ராக்கிங் ஐடி தான் வரும். ஸோ அவங்களும் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 2300 ஆர்டர்ஸ்க்கு மேலே டோட்டல் ஆர்டர்ஸ் மட்டும் 2300 ஆர்டர்ஸ்க்கு மேலே வந்து இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் இந்த வீடியோவில் அப்படிங்கிறது இருக்கும். புக் எப்போ கிடைக்கும் அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ் உட்பட எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு புக் எப்போ கிடைக்கும் அப்படின்னா நம்ம வந்து அந்த வீடியோவில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தோம். இது வந்து ப்ரீ புக்கிங். ஸோ ப்ரீ புக்கிங் அப்படிங்கிறப்ப பிரிண்டிங் முடிஞ்சு நம்ம கைக்கு வந்தால் தான் உங்களுக்கு வந்து அனுப்ப முடியும். சரிங்களா, எங்களை வச்சுட்டு அதை வந்து அனுப்பாமல் இல்லை. ஸோ பிரிண்டிங் முடிச்சுட்டு எங்கள் கையில் வந்தோடனே உங்களுக்கு டைமாக வந்து அனுப்பிடுவோம். பிரிண்டிங் பொறுத்த வரைக்கும் வந்து 15 to 20 நாட்கள் அப்படிங்கிறது ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 15வது நாள். சரிங்களா, அண்ட் பிரிண்டிங் முடிச்சு வந்தோடனே உங்களுக்கு கொரியர் அப்படிங்கிறது அனுப்பிடுவோம். ஸோ மேக்ஸிமம் இந்த மந்த் எண்டுக்குள்ளே உங்களுக்கு வந்துட்டு கொரியர் அப்படிங்கிறது புக்கை உங்கள் கையில் வந்து கிடச்சிரும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான். ஸோ இன்றைக்கி 19ஆம் தேதி பிரிண்டிங் சைடில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மண்டே டியூஸ்டே வெனஸ்டேக்குள்ளே உங்களுக்கு வந்து பிரிண்டிங் முடிச்சு நாங்கள் வந்து அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வெனஸ்டே ஆர் டியூஸ்டே அப்படிங்கிறது எங்கள் கைக்கு வந்துடும். ஸோ எங்களுக்கு கைக்கு வந்த உடனே உங்களுக்கு கொரியர் அப்படிங்கிறது பண்ணிடுவோம். சரிங்களா, ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2300 ஆர்டர்ஸ்க்கு மேலே இருக்குங்கிறனால ஸோ பிரிச்சு தான் நம்மளால் வந்து இது பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணவங்களுக்கு ஃபஸ்ட்டு பேட்சில் அனுப்புவோம், செகண்ட் ஆர்டர் பண்ணவங்களுக்கு செகண்ட் பேட்ச் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு 3-4 நாள் 5 நாள் 6 நாள் அந்த மாதிரி வந்து பிரிச்சு தான் அனுப்புற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் கைக்கு வந்து சேரும். ஃபஸ்ட் ஆர்டர் பண்ணவங்களுக்கு ஃபஸ்ட் அனுப்புவோம். சரிங்களா, ஏன்னா நம்ம வந்து ஒரே நாளில் கூட நிறைய பேர் வச்சு கூட நம்ம வந்து கொரியர் அனுப்பிடலாம். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா கொரியர் சைடில் இவ்வளோ தான் ஒரு நாளைக்கு ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதா இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 400-500 தான் உங்களால் ஒரு கொரியரில் ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ 2 கொரியரில் கேட்டிருக்கோம், ப்ரொஃபஷனல் அண்ட் வந்து எஸ்டி கொரியர் 2 கொரியரில் கேட்டிருக்கோம். ஸோ 2த்துக்குமே பிரித்து வந்து ஒரே நாளில் இவங்களுக்கு ஒரு 500 அல்லது மேக்ஸிமம் 800 இல்லை இவங்களுக்கு ஒரு 500 அல்லது மேக்ஸிமம் 800 அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து கேட்டிருக்கோம். ஸோ இது முடிச்சு அந்த ப்ராசஸ் முடிச்சு உங்கள் கைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்த் எண்டுக்குள்ளே எல்லாருக்குமே லேட்டாக ஆர்டர் பண்ணவங்களுக்கு ஃபஸ்ட் ஆர்டர் பண்ண எல்லாருக்குமே இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்துடும். ஃபஸ்ட் ஆர்டர் பண்ணவங்களுக்கு குயிக்காக வந்துடும். அடுத்தடுத்து செட்டில் 500 அடுத்தடுத்து ஆர்டர் பண்ணவங்களுக்கு அடுத்தடுத்த மாதிரி உங்களுக்கு வந்து கையில் வந்து சேர்ந்துடும். சரிங்களா, ஸோ இதான் முக்கியமான டீட்டெயில். ஃபஸ்ட்டு டீட்டெயில். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு காம்போ ஆஃபர் கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எஸ்எம் தமிழும் எஸ்எம் சிறப்பு தமிழும் சேர்த்து வச்சு காம்போ ஆஃபர் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலி வந்து இப்போ நம்ம வந்து ப்ரீ புக்கிங் ஆஃபரில் தான் போயிட்டு இருக்கு. சரிங்களா, அண்ட் இன்னொன்று வந்து என்னன்னா எஸ்எம் தமிழ் இருக்குல்ல, எஸ்எம் தமிழ் புக் வந்து தீர போகுது. ஸோ இன்னும் ஒரு 50-100 புக்கு தான் வந்து இருக்குது. ஸோ நம்ம இந்த புக்கு லான்ச் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்துச்சு. சரிங்களா, அப்பயே நம்ம வந்து இந்த புக்கு பிரிண்டிங் கொடுத்தனால இது முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் சிறப்பு தமிழ் புக்கு பிரிண்டிங் கொடுத்தனால அது முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் எஸ்எம் தமிழ் வந்து பிரிண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வெயிட்டிங்கில் இருக்குது. இப்போ எஸ்எம் சிறப்பு தமிழ் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் எஸ்எம் தமிழ் பிரிண்ட் பண்ண முடியும். அந்த டைமில் எஸ்எம் தமிழ் அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த டைமில் நம்மளால் ஆஃபர் வந்து கொடுக்க முடியாது. அதனால தான் மெயினான ரீசன். ஸோ அதனால் இப்போதைக்கு அந்த காம்போ ஆஃபர் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ண முடியாது. அண்ட் அந்த டைமில் அதாவது ப்ரீ புக்கிங் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம் சிறப்பு தமிழுடைய ப்ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இப்போதைக்கு நீங்கள் வந்து காம்போ ஆஃபர் இதெல்லாம் எதிர்பார்க்காம எஸ்எம் சிறப்பு தமிழ் வேணும்னா நீங்கள் இதை ஆர்டர் பண்ணிக்கோங்க, எஸ்எம் தமிழ் வேணும்னா இதை ஆர்டர் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது ரெண்டும் சேர்த்து என்ன ப்ரைஸ் வருமோ அதை தான் வர மாதிரி இருக்கும். ஏன்னா எஸ்எம் சிறப்பு தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 600 ரூபாய் இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 650 670 680 தான் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ பேப்பர் ப்ரைஸ் மற்ற எல்லா ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 20% மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 680-700 பேஜஸ் கிட்ட இருக்கும். இந்த எஸ்எம் சிறப்பு தமிழ் அப்படிங்கிறது நல்ல பேப்பர் குவாலிட்டியில் டபுள் கலரில் போட்டிருக்கோம். ஸோ மேக்கிங் சார்ஜ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் கட்டாயமாக வந்து அந்த ப்ரைஸுங்கிறது இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வேணுங்கிறவங்க இப்போயே கூட ஆர்டர் பண்ணிக்கோங்க. இதுவே உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் மாதிரி தான். சரிங்களா, அது சொல்லிடுறேன். அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து ட்ராக்கிங் பற்றி கேட்டிருந்தீங்க. ட்ராக்கிங் பண்ண முடியல அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் கொரியரை இன்னும் அனுப்பல. புக்கு எங்களுக்கு பிரிண்டிங் முடிச்சு கையில் வந்து சேரல. அதுக்கப்புறம் தான் புக்கு வந்து கொரியருக்கு அனுப்புனதுக்கு அப்புறமேட்டு தான் அவங்க கொரியர் சைடில் என்ட்ரி பண்ணுவாங்க. அவங்க என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் இந்த இடத்துலேருந்து அனுப்பியிருக்காங்க, இந்த பிரான்ச்சை தாண்டி போயிருக்கு, இல்லை வேறு பிரான்ச்சுக்கு வந்திருக்கு, அங்கங்கே அனுப்ப தான் உங்களுக்கு வந்து இந்த ட்ராக்கிங்கில் டீட்டெயில்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். அதனால் இப்போ நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த டீட்டெயிலும் வராது. சரிங்களா, ஸோ ஒன்ஸ் நாங்கள் கொரியருக்கு அனுப்புனதுக்கப்புறம் அங்கே என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் உங்களுக்கு அந்த ட்ராக்கிங் டீட்டெயில் போட்டு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காட்டும். சரிங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ட்ராக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரொஃபஷனல் கொரியர் உங்களுக்கு எஸ்எம்எஸ்ல வந்திருக்கும், இல்லை மெயிலில் வந்திருக்கும். அந்த ட்ராக்கிங் நம்பர் ஏடிஆர்னு போட்டு அந்த நம்பர் வந்து ப்ரொஃபஷனல் கொரியருக்கான ட்ராக்கிங் டீட்டெயில். ஒருவேளை நாங்கள் பாதி வந்து எஸ்டிக்கும் பாதி ப்ரொஃபஷனலுக்கும் அனுப்புவோம். எஸ்டி கொரியருக்கு அனுப்பியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு வேறு ட்ராக்கிங் நம்பர் மாறும். சரிங்களா, ஸோ அதனால் உங்களுக்கு ஒருவேளை அனுப்புனதுக்கு அப்புறமேட்டுக்கும் வரல அப்படின்னா அதுக்கு காரணம் எஸ்டி கொரியருக்கு உங்களுக்கு அனுப்பியிருப்போம் அப்படிங்கிறனால கூட இருக்கும். ஸோ அதனால் யாருமே கவலைப்பட வேணாம். எல்லாருக்கும் ப்ராப்பராக மேக்ஸிமம் கரெக்டாகவே எல்லாத்துக்கும் வந்து சேர்ந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம்
கொஞ்சம் ஏன்னா இவ்வளோ 2300 ஆர்டர்ஸுங்கிறனால ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்தும் கரெக்டாக வந்து சொல்ல முடியாது. ஸோ ப்ராப்பராக எங்கள் சைடில் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். ஸோ அப்படி வரல அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நம்ம இந்த புக்குக்கான அப்டேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான குரூப் இருக்கு இல்லையா, டெலிகிராம் குரூப் நமக்கு இருக்குது. ஸோ டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, இந்த புக்கை நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய அகாடமி நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் அகாடமி நம்பர் மென்ஷன் பண்ணுறேன். அந்த நம்பருக்கு டெலிகிராமில் அந்த பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா ஒரு குரூப்பில் உங்களை வந்து லிங்க் அனுப்பி ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த குரூப்பில் உங்களுக்கு புக் அனுப்புனதுக்கு அப்புறமேட்டுக்கு எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு அதில் வந்துடும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா, என்னென்ன செட்டு எப்போ அனுப்புகிறோம், ஃபஸ்ட்டு செட் எவ்வளோ பேருக்கு எப்போ அனுப்புகிறோம், எந்த டேட் வரைக்கும் ஆர்டர் பண்ண உங்களுக்கு என்றைக்கு அனுப்பியிருக்கோம், என்றைக்கு டேட்டுக்குள்ளே உங்களுக்கு வரும், ஸோ எப்படி நீங்கள் ட்ராக் பண்ணணும், அந்த மாதிரியான எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு அதில் வரும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது தாண்டி புக்கை வாங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கும் இந்த புக்கில் ஏதாவது சின்ன சின்ன கரெக்ஷனோ இல்லை அப்டேஷனோ ஏதாவது இந்த விஷயங்கள் எக்ஸ்ட்ரா படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த குரூப்பில் நம்ம அனுப்பிடுவோம். ஸோ அதனால் அந்த குரூப்பில் மறக்காமல் எல்லாருமே ஆட் ஆகிக்கோங்க. சரிங்களா, இதுதான் முக்கியமான டீட்டெயில்ஸ். ஸோ புக் எப்போ கிடைக்கும் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்குள்ளே உங்களுக்கு வந்து புக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்ப ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த மந்த் எண்டுக்குள்ளே உங்களுக்கு கையில் கிடைச்சிரும். ஸோ அதனால் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் பொறுமை காத்து புக்கை வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா எங்கள் சைடில் அந்த ரொம்ப அர்ஜென்ட் பட்டு இது பண்ண முடியாது. எங்கள் சைடில் எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ அந்த சைடு தான் புஷ் பண்ணியிருக்கோம். ஏன்னா கரெக்டாகவும் சேஃபாகவும் உங்களுக்கு வரணும், புக்லேயும் இந்த மிஸ்டேக்ஸ் இருந்திருக்கூடாது அப்படிங்கிறனால பார்த்து தான் வந்து பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஸோ ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ 2300க்கு மேலே ஆர்டர் வந்துருக்கனால பாதியாக பேட்ச் 500 தான் நம்ம வந்து ஒவ்வொரு நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி அனுப்ப முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட் ஆர்டர் பண்ணவங்களுக்கு குயிக்காக வரும், அடுத்தடுத்து ஆர்டர் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக வந்து சேரும். அதே மாதிரி காம்போ ஆஃபருங்கிறது இப்போதைக்கு கொடுக்க முடியாது. பிகாஸ் எஸ்எம் தமிழ் வந்து இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆக போகுது. ஸோ அந்த புக் வந்து இல்லை. ஸோ அது பிரிண்டிங்லாம் முடிச்சு இன்னும் ஒரு 10 days கழிச்சு தான் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் காம்போ ஆஃபர் கொடுக்க முடியும். ஸோ அதனால் வேணுங்கிறவங்க இப்போயே ஆர்டர் பண்ணிக்கோங்க. அந்த ட்ராக்கிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து ப்ரொஃபஷனல், அதாவது நம்ம வந்து புக் அனுப்புனதுக்கு அப்புறமேட்டு தான் உங்களால் ட்ராக் பண்ண முடியும். அது ப்ரொஃபஷனல் கொரியர் அனுப்புனவங்களுக்கு ட்ராக்கிங் செக் பண்ணிக்கலாம். எஸ்டி கொரியருக்கு வேறு நம்பர் மாறும். ஸோ உங்களுக்கு ஒருவேளை வரவே இல்லை அப்படின்னா, புக்கு வரவே இல்லைனா எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு செக் பண்ணி பார்த்து ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு வந்து புக்கு கையில் கிடைக்க செஞ்சிருவோம். சரிங்களா, ஸோ இவ்வளோ தான் முக்கியமான டீட்டெயில்ஸ். அண்ட் மறக்காமல் டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் ஆகிக்கோங்க. அண்ட் புக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எவ்வளோ பேஜஸ் நிறைய பேர் கேட்டிருந்தேன். கிட்டத்தட்ட 680+700 பேஜஸ் கிட்ட உங்களுக்கு வந்து இந்த புக்கோடைய பேஜஸ் அப்படிங்கிறது இருக்கும். சில ஒரு 115 பேஜஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலைச்சொல் அப்படிங்கிறதே இருக்கும். சரிங்களா, கலைச்சொல் கிட்டத்தட்ட வந்து 10,000க்கு மேற்பட்ட கலைச்சொற்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த 10,000 கலைச்சொல் அப்படிங்கிறதே படிக்கிறதுங்கிறது நார்மலான ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு வந்து இம்பாசிபிளான விஷயமா தான் இருக்கும். அதில் கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 சொற்கள் வந்து ஓரளவுக்கு உங்களால் பேசிக்காக ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது நிறைய சொற்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த 10,000 ப்ராப்பராக உங்களால் படித்து முடிச்சிட்டிங்க, ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே அதுவே பெரிய விஷயமா தான் இருக்கும். அதனால் கலைச்சொல்லை பொறுத்த வரைக்கும் பயப்படாமல் இதில் இருக்கிறத வந்து மேக்ஸிமம் வந்து கவர் பண்ணீங்க அப்படின்னாலே போதுமான அளவுக்கு இருக்கும். இதை தாண்டி படிக்கவும் முடியாது உங்களால். ஸோ இதை பார்த்தாலே 5 to 6 கொஷின் 7 கொஷின் வரைக்குமே வந்து மினிமம் ஒரு 6-7 கொஷின் வந்து நம்மளால் போட்டுற முடியும். சரிங்களா, ஸோ அதனால் அது தைரியமாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த மற்ற டாபிக்ஸுமே முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு கான்செப்ட் ஓரியன்டாக எக்ஸாம்பிள் ஓரியன்டாக எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ, எந்த முக்கியமான சோர்ஸஸ்லாம் லாஸ்ட் டைம் எக்ஸாமில் கொஷினாக கேட்டிருந்தாங்களோ அதெல்லாமே முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணி பெஸ்ட்டாக தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அந்த டபுள் கலரில் நல்ல ஒரு ஃபாண்ட், எஸ்எம் தமிழில் இருக்க ஃபாண்ட்டை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும், ஆனால் நல்லா ரீடபுளாக தெளிவாக தான் உங்களுக்கு வந்து இருக்கும். அண்ட் புக்கை பொறுத்த வரைக்கும் டபுள் கலரில் நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம அப்டேஷன் வீடியோவில் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ யாராவது இந்த புக்கை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் கிட்டத்தட்ட எல்லா மேக்ஸிமம் பேஜஸ் எல்லாமே வந்து ஸ்க்ரோல் பண்ணி தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு டாபிக் எப்படி கொடுத்துருப்போம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 40 நிமிஷத்துக்கு நம்ம வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அது எதுக்கு அந்த 40 நிமிஷம்னா நிறைய பேர் புக்கை தெளிவாக பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அதனால தான் ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி தான் அந்த வீடியோவில் வந்து நம்ம காட்டியிருப்போம். ஸோ அதனால் நீங்கள் தெளிவாக அதை பார்த்து கூட நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, இது வரைக்கும் ஆர்டர் பண்ணாமல் புக்கை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, ஸோ அவ்வளோதான் முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம அகாடமி நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருக்கனால நிறைய மெசேஜஸ் வந்து வருது. ஸோ அதனால் வந்து எல்லாருக்கும் உடனே குயிக்காக ரிப்ளை பண்ண முடியல, 1 by 1 பண்ணிட்டு தான் வந்து இருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமை மட்டும் காத்துருங்க. இந்த மந்த்துக்குள்ளே உங்களுக்கு கட்டாயமாக எல்லாருக்கும் புக் வந்து செஞ்சிடும். உங்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றுற மாதிரி அந்த புக்கு கட்டாயமாக வந்து இருக்கும். சரிங்களா, இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு கட்டாயமாக ஒர்த்தாக அந்த புக் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா, ஸோ அதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.